வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கம்மாய்களை தூர் வாடுறாங்க. உண்மையிலே எங்களுடைய மேலராங்கியம் ஊராட்சியில் கம்மாயில் தூர் வாரியிருக்காங்க. சம்பக்குளம் கம்மாயில் தூர் வாரியிருக்காங்க. மேலராங்கியம் கொலட்டாங்கம்மாயிலையும் இப்போ தூர் வாரிக்கிட்டு இருக்காங்க. இந்த தூர் வாடுற சமயத்தில் என்ன செய்யணும்னா, கரைகளை பூரா வலுப்படுத்துறதுக்காக மண்ணுகளை கரையில் போட்டு லோலர் ஓட்டி சமப்படுத்துகிறாங்க. அப்போ கரையின் இருபுறமும் உள்புறமும் வெளிப்புறமும் மரங்களை நட்டு வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பனை விதை இப்போ கிடைக்கும், பனை விதையை நடலாம். அதுபோக 10 அடிக்கு ஒருக்கா அதாவது வளர்த்தியான மரம் நடலாம். இப்போ இத்தி மரம், ஆலமரம், அரச மரம் எங்கே கிடச்சாலும் பரவாயில்லைங்க, ஒரு 6 அடி 7 அடி உயரத்தில் ஒரு 8 அடி 10 அடிக்கு ஒருக்கா வரிசையாக நட்டு வச்சோம்னா அந்த மரங்கள் வேறு போய் கீழே இறங்கி மரம் நெடுகமாக இருக்கிறதுனால கரையை விடாது உறவுகளே. ஆகையினால் உறவுகள் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து இதில் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மாய்களை தூர்வாருனா உள்புறமும் வெளிப்புறமும் கரை ஓரங்களில் மரக்கண்டுகளை நடுங்க உறவுகளே. மரக்கண்டுகளை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா அந்த கரையை வலுவாக இருக்கும், மண்ணுகளும் சரிஞ்சு போகாது உள்ள. சரிங்களா? முயற்சி பண்ணுங்க உறவுகளே. ஏன்னா கம்மாய்களை தூர் வாடுறது எப்போ 30 வருஷம் 40 வருஷத்துக்கு தான் தூர் வாடுறாங்க. அந்த தூர் வாடுறதை முறையாக நம்ம பராமரித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கம்மாய்கிற கரையை மட்டும் வலுப்படுத்திட்டு வச்சுக்க போதும். மழை பெய்யுற தண்ணியை சேமித்து வைக்கலாம். அந்த மழை பெய்யுற தண்ணியை சேமித்து வைக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற போர்களில் தண்ணி தரமாக கிடைக்கும் உறவுகளே. இந்த மாதிரி நிறைய நடைமுறைகள் நடந்திருக்கு. தண்ணிகளை சேமித்து வைக்கிறதுனால போர்களில் நிரந்தரமாக தண்ணி வருது. ஆகையினால் உறவுகள் மழைநீரை தேக்கி வைங்க, மரங்களை நடுங்க. நன்றி.